4 சுவத்துக்குள்ளேயும் இருக்க முடியல. படிச்சதுக்கு தகுந்த வேலைக்கும் போக முடியல. ஆனா இத செய்யறதுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தோட்டத்துக்கு வர்றத பத்தி தாங்க சொல்றேன். படிச்சதுக்கு தகுந்த வேலைக்கு போனா பசங்கள கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா இப்போ இது என்னோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. தோட்டத்துக்கு வந்த உடனே சரட்டை ஒண்ணு எடுத்து போட்டுக்கிட்டு தலைக்கு ஒரு துணியை கட்டிட்டு இது கூட நல்லா தான் இருக்கு. இந்த Dress தாங்க விவசாயிகளோட யூனிஃபார்ம். தென்னைமர தோப்புக்குள்ளேயே ஒரு முருங்கா மரமும் இருக்கு. அதுல இப்போ நல்லா சீசனுங்கிறனால நல்லா நிறைய காய் பிடிச்சிருந்து. முருங்கைக்கீரையும் பொரிச்சுக்கிட்டேன் சூப் போடுறதுக்காக. நம்ம தோட்டத்துல பறிச்சு அதை சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. நானும் சரி மௌரிகாவும் சரி கருவேப்பிலை இந்த மாதிரி கொழுந்தா பார்த்தோன்னா உடனே பிச்சு வாயில போட்டுக்குவோம். சீக்காய் அரைக்கணும், அதுக்காக வேப்பந்தலை அதுக்குள்ள போடுவேன். அதுக்கு வேண்டி நிறைய வேப்பந்தலையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். மதியம் 2 மணி ஆயிடுச்சு. ஏதா நிலா வெளிச்சத்துல நடக்கிற மாதிரி எங்க மாமியா தலைக்கு ஒரு துணியை கட்டிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. பேரம் பேத்திங்களுக்காக பனங்கிழங்கு போட்டிருந்தாங்க. இப்ப கிழங்கு பெருசாயிருச்சு, உடனே புடுங்கி தரேன், பசங்களுக்கு எடுத்துட்டு போய் வேக வச்சு கொடுன்னு சொன்னாங்க. நான் தோண்டிக்கிறேன்னு சொன்னேன். இல்ல உன்னால தோண்ட முடியாது, நானே தோண்டி தரேன்னு சொல்லிட்டு அவங்க தோண்டி எடுத்து கொடுத்தாங்க. பனங்கிழங்கு நல்லா ஊறி இருந்தது, பாக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பக்கத்து காட்டுல முருங்கை மரம் ஒண்ணு நிறைய பூவோட இருந்துச்சு. பாக்குறக்கே அவ்வளவு அழகா இருந்தது. முருங்கைப்பூ பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பூவையும் பறிச்சுக்கிட்டேன். தென்னை மரத்துல இருந்து பழுத்து விழுகிற தேங்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த தேங்காயை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவேன். தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டிட்டு எனக்கு பசி ஏறதுக்காக ஆரஞ்சு கொய்யாக்காய் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அது போக அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுவும் தென்னை மரத்துக்கடி நிழல்ல உட்காந்து சாப்பிட்டாச்சு. தோட்டத்துக்கு எப்பெல்லாம் தண்ணி கட்ட போறனோ அப்பெல்லாம் வந்து நான் கிழங்குக்கு நானே தண்ணி ஊத்திட்டு வந்துருவேன். ஏன்னா மாமியா அவங்க சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. தென்னை மர தோப்பு அங்க இருக்கு. மாமியாவோட கட்டுத்தாரையும் வீடும் இங்க இருக்கிறனால தண்ணி வசதியை இங்க வர மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி முறை வரும். தண்ணி முறை வரும்போது இந்த டேங்க் எல்லாம் நப்பி விட்டுருவோம். மாமியா இந்த தண்ணியை வந்து கட்டுத்தாரைக்கும் அவங்க புழங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாவே இருந்தது.